குட் நைட்டு இந்த ஃபீல் குட்டாக வந்திருந்த படங்கள்லாம் இருக்குது இல்லையா, டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி பல படங்கள், குடும்பஸ்தனை, இப்படி நிறைய படங்கள் நம்ம இப்போ நிறைய தமிழ் சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவுக்கும் அந்த படம் எடுக்கிற டேரக்டர்ஸ்க்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கணும். ஸோ அந்த வரிசையில் 3BHKன்ற படத்தோட ட்ரெய்லர் நம்ம பார்த்துருந்தோங்க. என்ன படம்! 8 தோட்டாக்கள் டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து மாவீரன் ப்ரொடியூசர். ஸோ இந்த படம் வந்து என்ன ஃபீலில் இருக்க போகுது, என்ன சொல்ல போகுது, இந்த படத்தோட கதை என்னவாக இருக்கும் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க ட்ரெய்லரில் சொல்லிட்டாங்க. ஒரு வீடு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயம், அதுவும் இப்போ ஊர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கவங்க, ஊர்லேயும் நிலத்தை விற்றுட்டு இங்கேயும் நிலம் இல்லாமல் வாடகை வீட்டில் கடைசி வரைக்கும் வாழ்ந்து எப்படியாவது ஒரு சொந்த வீட்டில் ஒரு ஒரு பிஹெச்கேக்குள்ளே போயிட மாட்டோமா, அட்லீஸ்ட் ஒரு 2BHKக்குள்ளே போயிட மாட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க பல பேரோட கனவை இந்த படம் வந்து வெளிக்கொண்டு வருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அது நம்மளுக்குன்னு இருக்கும்போது தான் அந்த உரிமை, அந்த நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், இது எல்லாமே ஏற்படுமே தவிர்த்து ஒரு வாடகை வீட்லேயோ இல்லை வேற ஒருத்தவங்க வீட்லேயோ இருக்கும்போது அது ஏற்படாது. ஸோ சித்தார்த்துக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும். எப்படி சித்தா வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி நடித்தாரோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இதுவும் ஒரு பெஸ்ட் ஸ்கிரிப்டாக இருக்கும். சித்தார்த் வந்து இந்தியன் 2 அப்படி இப்படின்னு அடுத்து டிகாப்ரியோ ஆகிறன்னு ட்ரை பண்ணாமல் இப்படிப்பட்ட படங்கள் அவரை ஷைன் பண்ணிக்கிறத தாண்டி கதைக்கான படங்களாக நிறைய சூஸ் பண்ணி பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும். லைக் சித்தா அண்ட் இப்போ இந்த 3BHK இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து சித்தார்த்தா தெரியல, பட் மற்ற படங்களில் சித்தார்த்தா தான் தெரிஞ்சார். இதில் அந்தளவுக்கு சித்தார்த்தா தெரியல. ஸோ இந்த மாதிரியான படங்கள் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். அண்டு நம்ம சரத்குமார் சார் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அந்தந்த ரோலில் பண்ணாலும் நறுக்குன்ற ரோலில் பண்ணி சூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த விதத்தில் இந்த படமுமே ஒரு நறுக்குன்ற ரோலாக இருக்கும் அப்படின்றது ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. ஸோ அதுதான் ஓரளவு படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3BHK வீடு வாங்குறாங்களா இல்லையா, இல்லை கட்டுறாங்களா இல்லையா சரத்குமார் இறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த கதையாக இருக்கும். ஆனால் அந்த கதைக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த படம் வந்து மற்ற படங்கள் மாதிரி காமெடியாக ஜாலியாக ஒரு பக்கம் போனாலும் நிறைய எமோஷ்னலாக நம்ம நிறைய ஃபீல் பண்ணி உட்காந்து பார்க்குற ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போதே புரிய வருது. அண்ட் மியூசிக்கும் பயங்கரமாக சூப்பராகவே இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கும் அப்படின்றது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட், இந்த மாதிரியான ஒரு டேரக்டர்ஸை சூஸ் பண்ணி தயவு செஞ்சு சித்தார்த்த நடிங்க. அண்ட் இந்த மாதிரி ஜேர்னரில் இருக்க நிறைய திரைப்படங்கள் திரையரங்குகளுக்கு வரணும். அதன் மூலிமா ஆடியன்ஸாக இருக்க நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்ஜாய் மட்டும் தாண்டி அந்த ஒரு கண்ணில் கண்ணீர், மனசில் ஒரு சின்ன ஒரு ஹோப்பு, இப்படி பல விஷயங்களை சுமந்துட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி படங்கள் பெருசாக ஊக்குவிக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படம் கண்டிப்பாக வாழ்க்கையில் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயமும் எண்ணமுமாக இருக்குது. பட் ஓவராலாக படத்தை வந்தால் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு என்னென்னு பார்க்க முடியும். ஏன்னா இப்போல்லாம் ட்ரெய்லர் ஒரு மாதிரி கட் பண்ணுறாங்க, படம் ஒரு மாதிரி எடுத்துடுறாங்க. ஹோப் அந்த 8 தோட்டாக்கள் டேரக்டர் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றின ட்ரெய்லரை பற்றின ரிவ்யூஸை நீங்கள் என்னென்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இதோட ஓகே, டேக் கேர், பை.